இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. மகன் வந்து துடிக்கிறாரு, அப்பா கொஞ்சம் பொறுமகனேன்றாரு. 4 சீட்டு வாங்கும்போது உங்களுக்கு தோணலையா? அந்த 4 சீட்டு தான் வாங்கினீங்களே, அது உங்க சிம்பிள்ல நிற்கணுன்ற சுய மரியாதை கூட உங்களுக்கு இல்லை. சுயமரியாதையை நீங்க இழந்துட்டு இன்னைக்கு பேசுறதுக்கான அர்த்தம் ஏதாவது இருக்கா? என் உயிர் உள்ளவரை ஸ்டாலினை தோளில் சுமப்பேன். இப்போ இன்னைக்கு வந்து 10 சீட்டு கொடுத்தாங்க, 5 சீட்டு கொடுத்தாங்க, 4 சீட்டு கொடுத்தாங்க, 2 சீட்டு கொடுத்தாங்க. ஏன் சார் ஒத்துக்கிட்டீங்க? நீங்க அழகா 2 சீட்டு ஜெயிச்சிருப்பீங்க, அமைச்சரவையில் இருந்திருப்பீங்க, கோட்டை விட்டு நிற்கிறீங்கல்ல. அப்புறம் இப்போ என்ன திடீரென்று உங்களுக்கு சுயமரியாதை பொத்து கொண்டு வருகிறது? இப்போ உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் ரிசைன் பண்ணிட்டு போகணும், அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? இப்போ 4 MLA ரிசைன் பண்ண அதிமுகவில் அந்த மாதிரி இப்போ 2 தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் சிம்பிளில் நிற்கிறோம், விஜய் கிட்ட கேட்டு நாங்கள் எங்கள் சிம்பிளில் நிற்கிறோம் நீங்கள் கேட்க முடியுமா? முதல்ல விஜய் உங்கள்கிட்ட எந்த மாதிரி சாஃப்டாக இருப்பாரான்னு தெரியாது, விஜய் இதை ரசிப்பாரான்னு தெரியாது. அதிமுகவை உடைக்கிறாருன்னு சொல்லக்கூடிய விஜய் அதிமுகவில் வர துடிக்கிற சில அமைச்சர்களை செவி கொடுத்தும் கேட்கவில்லை. விஜயபாஸ்கர் குட்டிகரணம் மேலே குட்டிகரணம் போட்டுக்கிட்டு இருக்காரு தாவேக்கால சேரத்துக்கு, நத்திங் டூயிங் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு விஜய். திமுக மீது வைகோக்குள்ள தீராத கோபம் பகை அவ்வப்பொழுது வெளிப்படும். இது வெளிப்படக்கூடிய காலம். அசம்பிளி எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொன்னார், அப்புறம் ஏன் வாபஸ் வாங்கினார்? உடனே நீ சொல்லியிருக்க கூடாது. இந்த ப்ரெஷர் வரும்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாள் அவங்க கூடயே பயணிக்கிறீங்க, அவங்க புத்தி எப்படி போகணும் உங்களுக்கு தெரிய வேணும். நான் போட்டி போட போகிறேன் காட்டுமன்னார் கோயில்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 4 பக்கத்துலேருந்து அழுத்தம் வந்தேன்னா இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்போ இன்றைக்கி இந்த அரசியல் சூழல் வந்து ஐயோ நான் பண்ணது தப்புன்னா இது என்ன பேச்சு? இது கடந்த 3 மாதங்களாக முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் இருக்கிறார் திருமாவளவன். ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு. தாவேக்காவோட கூட்டணி போயிட்டோம், 2029 நாடாளுமன்ற தேர்தலோ இல்லை 27 வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ நாங்கள் சேர்ந்து தான் நிற்க போகிறோங்கிற வார்த்தை இது வரைக்கும் திருமாவளவன் பயன்படுத்தவே இல்லை. அவர் பயன்படுத்துகிறாரோ இல்லையா அதான் எதார்த்தம். இனிமேல் திமுக கூட்டணிக்கு போக முடியாது, போச்சுன்னா இருக்கிறதும் போயிடும். அவருக்கு இனிமேல் தாவேக்காவுடன் பயணிப்பதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் திருமாவுக்கு கிடையாது. திருச்சி கிழக்கில் விஜயர்களுடைய ஜோசப் கல்லூரியில் உள்ள அந்த பேச்சு வந்து எந்த இடத்துலையுமே மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே பேசவே இல்லை. அவர் பேசிய நிமிடங்கள் எல்லாமே திமுக 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 இது மட்டும்தான் அதிக அளவில் அந்த இடத்துல ஒழிச்சிருக்குது அப்படிங்கிறதான் எல்லா கட்சியினுடைய குற்றச்சாட்டாக வருது. திமுக விமர்சனம் பண்ணுறது ஓகே, கண்டிப்பாக விமர்சனம் பண்ணணும். பிரதான எதிரி திமுக என்பதை மறுபடியும் பிரகடனப்படுத்தணும், அதுவும் சரி. பட் ஒரு முதலமைச்சராகவும் இருப்பதால் தன்னுடைய அரசின் வருங்கால செயல் திட்டங்கள் குறித்து ஒரு 5 நிமிடங்கள் பேசியிருக்கலாம். எனக்கு வாக்களித்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேஸ் பண்ணிட்டீங்க, அதவே நீங்களும் செய்ய நினைக்கிறீங்க, ஆனால் அங்கே நடக்கிறது வேற மாதிரி இருக்குது. 100% அது கரெக்டுங்க. பூனையை பார்த்து ஏதோ சூடு, புளியை பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட கதை தான் திமுக நடத்தின கேலி கூத்து. ஜென்சின்றது இயல்பாக வரும். அங்கே வந்து அவன் நான் கொத்தடிமையாக இருப்பேன்றான், ஊப்பின்றான், 200 ரூபாய் ஊப்பி தான்றான். இது ஜென்சியோட லாங்குவேஜ் இல்லை. ஜென்சியை திமுக வந்து வளைக்க பார்க்கல, மேனிப்புலேட் பண்ண பார்க்குது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன்டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு விட்டப்படுகிற கேள்விகளை முன்வைக்கின்றோம், வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். துரை வைகோ வந்து 27ஆம் தேதி பொதுக்குழு கூட்டப்படும், நாங்கள் அதில் திமுகவில் தொடர்கிறோமா தொடரலையாங்கிறத அடுத்து தான் வெளிவரும். 2 MLA தான் கையில் இருக்காங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் தான் ஜெயிச்சிருக்கோம், தனியாக ஜெயிச்சிருந்தா நேரம் நாங்கள் தாவேக்காக நேரடியாக ஆதரவு கொடுத்துருப்போங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டார். திமுக கூட்டணி தொடருவோமா மாட்டோமா அப்படிங்கிறத 27 தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்கு. இன்னைக்கு ஏதோ வைகோ வேற மாதிரி பேசினார், நான் கேள்விப்பட்டேன். வைகோன்ற அதே ஒரு விஷயம், திமுக வந்து எங்களுக்கு குறைஞ்ச சீட் கொடுத்துருக்கு, 10+1 ஒரு கட்சி கொடுத்துருக்கு, 8 கொடுத்துருக்கு, 5 கொடுத்துருக்கு. நாங்கள் என்ன 4 சீட்டுக்குரிய கட்சியாக? நாங்கள் எங்களை விட கீழே இருக்கிற ஒரே கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம். அதனால் தொண்டர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அதனால் அமர உட்கார்ந்து அவங்களோட டிஸ்கஷனுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு அறிவிப்பு நாங்கள் வந்து சொல்லுவோம். ஆனால் உடனடியாக அதை செய்ய மாட்டோம், தேர்தலை பேஸ் பண்ணி தான் கொடுப்போம் அப்படின்றது. அதான் அவர் மகன் வந்து துடிக்கிறாரு, அப்பா கொஞ்சம் பொறுமகனேன்றாரு. இந்த 2 சீட்டு அவங்க 4 சீட்டு வாங்கும்போது இந்த ரோசம் இல்லையா அப்போ உங்களுக்கு கட்சிக்கு? 10, 5, 4, 2, 1 இந்த கதையெல்லாம் 4 சீட்டு வாங்கும்போது உங்களுக்கு தோணலையா? அந்த 4 சீட்டு தான் வாங்கினீங்களே, அது உங்கள் சிம்பிளில் நிற்கணுன்ற சுய மரியாதை கூட உங்களுக்கு இல்லை. இந்த சுயமரியாதையை நீங்கள் இழந்துட்டு இன்றைக்கி பேசுறதுக்கான அர்த்தம் ஏதாவது இருக்கா? மொத்தமாக நீங்கள் உங்கள் சுயத்தை இழந்தீர்கள், முழுக்க முழுக்க உங்கள் சுயமரியாதை இழந்தீர்கள். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 4 சீட்டில் 3 சீட்டு வந்து உதயசூரியனில், 1 சீட்டு இவங்க சிம்பிளில். நாங்கள் அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 1 சீட்டும் வந்து ஏதோ சில காரணங்களால் நீங்கள் வந்து அதையும் சூரியனில் தான் நிற்கணும் அப்படின்னு ஓகேன்ட்டார். என் உயிர் உள்ளவரை ஸ்டாலினை தோளில் சுமப்பேன்னாரு. இப்படி டைலாக் விடுறதுலாம் அவர் வந்து மன்னாதி மன்னன். இப்போ இன்றைக்கி வந்து 10 சீட்டு கொடுத்தாங்க, 5 சீட்டு கொடுத்தாங்க, 4 சீட்டு கொடுத்தாங்க, 2 சீட்டு கொடுத்தாங்கன்னா ஏன் சார் ஒத்துக்கிட்டீங்க? 6 சீட்டு 4 சீட்டு ஆகும்போதே ஒரு புழு கூட மிதிக்க நெளியும். ஒத்துக்கிட்டீங்க, சரி ஒத்துக்கினதான் ஒத்துக்கிட்டீங்களே, உங்கள் சிம்பிளில் நின்று இருக்கலாம்ல, அதுக்கு ஏன் இறங்கி போனீங்க? நீங்கள் அழகாக 2 சீட்டு ஜெயிச்சிருப்பீங்க, அமைச்சரவையில் இருந்திருப்பீங்க,
கோட்டை விட்டு நிற்கிறீங்கல்ல, இருந்ததையும் இழந்துட்டு தானே சார் நிற்கிறீங்க. அப்புறம் இப்போ என்ன திடீரென்று உங்களுக்கு சுயமரியாதை பொத்து கொண்டு வருகிறது? விஜய் அவர்கள் திருச்சி போனா முதல் ஆளாக வரவேற்பதற்கு துரை வைகோ நிற்கிறார். அதான் திமுக மேல ஸ்டாலின் மீது உதயநிதி மீது உள்ள கோபத்தை அவர்கள் வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். இன்னைக்கு இதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை, இது அடிமையின் கோபம். எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் ரிசைன் பண்ணிட்டு போகணும், அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? இப்போ 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ண அதிமுகவில், அந்த மாதிரி இப்போ 2 தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் சிம்பிளில் நிற்கிறோம், விஜய் கிட்ட கேட்டு நாங்கள் எங்கள் சிம்பிளில் நிற்கிறோம் நீங்கள் கேட்க முடியுமா? முதல்ல விஜய் உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரி சாஃப்டாக இருப்பாரான்னு தெரியாது, விஜய் இதை ரசிப்பாரான்னு தெரியாது. ஏன்னா அதிமுகவை உடைக்கிறாருன்னு சொல்லக்கூடிய விஜய் அதிமுகலேருந்து வர துடிக்கிற சில அமைச்சர்களை செவி கொடுத்தும் கேட்கவில்லை. விஜயபாஸ்கர் குட்டிக்காரனை மேலே குட்டிக்காரனை போட்டுக்கிட்டு இருக்கார் தாவேக்காலில் சேர்றதுக்கு. நத்திங் டூயிங்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு விஜய். நாளைக்கு என்ன பண்ணுவார்னு தெரியாது. இது வரைக்கும் அவர் கிரீன் சிக்னல் கொடுக்கல. அதே மாதிரி இப்போ மதிமுகலேருந்து 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா விஜய் அதை ரசிப்பாரான்னு தெரியாது. ரசிக்கலன்னா நீங்கள் தனியாக போய் சிம்பிள் என்ன தோத்துட்டீங்கன்னா இருக்கிறதும் போச்சு உங்களுக்கு. இந்த ரோசம் அப்போ இருந்திருக்கணும். சரி 2 சீட்டு கொடுப்பேன்னார்ல, 2 சீட்டையாவது உங்கள் சிம்பிளை வாங்கி நின்றுக்கணும். அவங்க கொடுத்த ஆஃபர் கடைசியாக எனக்கு தெரியுங்க, 4 சீட்டு உதயசூரியன் தான், அப்படி இல்லைன்னா 2 சீட்டு உங்கள் சிம்பிள்லன்னாங்க. அந்த 2 சீட்டையாவது வாங்கிட்டு போயிருந்தா கூட அந்த 2 ஜெயிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பீங்க. ஸோ கோட்டை விட்டுட்டு நீங்கள் நிற்கிறீங்க. 34 தொகுதிகளில் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணேன், 24 தொகுதியில் திமுக ஜெயிச்சது. அதில் ஓரளவினாலும் இந்த வைகோவின் பங்கு இருக்குது. ஆனால் அவர்கள் எங்களுக்கு ஒரு 4 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணாங்க, 2 சீட் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், ஆனால் அவங்களுடைய தான் அளப்பரியதுன்னு சொல்லியிருக்காரு. 2 இடத்துலையும் ட்விஸ்ட் வச்சு பேசியிருக்காரு. அப்படிதான் பேசுவார் அவர். இப்படி ஒரு பேச்சு அப்படி ஒரு பேச்சு. பனை மரத்தில் ஒரு கூத்து, தென்னை மரத்தில் ஒரு கூத்து. தங்கள் நம்பகத்தன்மை அந்த கட்சி எழுந்து எவ்வளவோ நாளாகிவிட்டது. அவர்களை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறதில்லை. ஒரு வாய்ப்பு வந்தது, ஐயுஎம்எல்லுக்கு வந்த மாதிரி, விசிகாக்கு வந்த மாதிரி 2 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு மந்திரி சபையில் இருந்திருப்பாங்க. திமுக மீது வைகோக்குள்ள தீராத கோபம், பகை அவ்வப்பொழுது வெளிப்படும். இது வெளிப்படக்கூடிய காலம், அந்த காலம் வந்திருக்குது. இப்போ அப்படிதான் பேசுவார். மதிமுகவுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் விசிகா ரொம்ப தெளிவாக திருச்சி கிழக்கில் நான் போட்டியிட போவதில்லை, எனக்கு அமைச்சராக இருக்க வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே விசிகான கலைப்படுத்தது, அப்பயே நான் போய் சேர்ந்திருந்தா ஒரு மிகப்பெரிய மார்ஜினில் எல்லாருமே சேர்ந்து ஜெயிச்சிருப்போம். ஆனால் அந்த முடிவை நான் அன்று எடுக்கவில்லை, அது சரின்னு தான் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்றது யாரு? திருமாவளவன். ஏங்க பழச பேசி 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 என்னங்க பிரயோஜனம்? ஆனந்த விகடன் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்காததை பற்றி கூட மறுபரிசீலனை பண்ணலாம். அப்புறம் எதுக்காக இவர் அசம்பிளி எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொன்னார், அப்புறம் ஏன் வாபஸ் வாங்கினார்? உடனே நீ சொல்லியிருக்கக்கூடாது. இந்த ப்ரெஷர் வரும்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாள் அவங்க கூடயே பயணிக்கிறீங்க, அவங்க புத்தி எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரிய வேணாம். அப்போ நீங்கள் நான் போட்டி போட போகிறேன் காட்டுமன்னார் கோயில்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 4 பக்கத்துலேருந்து அழுத்தம் வந்தேன்னா இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டு. இப்போ இன்றைக்கி இந்த அரசியல் சூழல் ஐயோ நான் பண்ணது தப்புன்னா இது என்ன பேச்சு? இது கடந்த 3 மாதங்களாக முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் இருக்கிறார் திருமாவளவன். ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு. இன்னைக்கு இதை பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ எதுக்கு பேசுகிறாரு அவர்? பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது உங்களுக்கு? மந்திரி சபையில் இடம் வாங்கியிருக்காங்க, அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயங்க. திமுக கொடுக்க மறுத்ததை, திமுக அடம்பிடித்து கொடுக்க மறுத்ததை இன்று சர்வசாதாரணமாக விஜய் செய்திருக்கிறார். தாவேக்கா செய்து விட்டது. வாக்குகள் என்னும்போது 80% வாக்குகள் விஜய் பக்கம், விசிகாவுடைய வாக்குகள் போய்விட்டன. அதனால் இந்த பாதையில் தான் அவங்க பயணம் இனிமேல் தொடரும். திரும்ப திமுக கிட்ட போவது என்பது நடக்காத காரியம். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டணி முறிஞ்சிருச்சு, நாங்கள் தாவேக்காவோட கூட்டணி போயிட்டோம், 2029 நாடாளுமன்ற தேர்தலோ இல்லை 27 வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ நாங்கள் சேர்ந்து தான் நிற்க போகிறோங்கிற வார்த்தை இது வரைக்கும் திருமாவளவன் பயன்படுத்தவே இல்லை. அவர் பயன்படுத்துகிறாரோ இல்லையோ அதான் எதார்த்தம். இனிமேல் திமுக கூட்டணிக்கு அவர் போக முடியாது, போச்சுன்னா இருக்கிறதும் போயிடும் அவருக்கு. ஆல்ரெடி அவருடைய வாக்குகளை 80%க்கு மேலே விஜய் அழின்னு போயிட்டாரு. இப்போ மறுபடியும் போய் திமுக போனார்னா மிச்சருக்கு 20% போயிடும். 100% நான் சொல்கிறேன், அவர் தனிமரமாக நிற்பார். தாவேக்காவை தவிர வேறு ஆப்ஷன் திருமாவுக்கு கிடையாது. திரும்ப அவர் திமுக பக்கம் ஒருவேளை போனாருன்னா, போவாரான்னு எனக்கு தெரியாது, போனாருன்னா இருக்கிறதும் போயிடும். திமுக வாக்குகளும் 10% வாக்குகள் கூட விசிகாவுக்கு வராது. விசிகா வாக்குகள் மொத்தமாக விஜய்க்கு போயிடும். இனிமேல் தாவேக்காவுடன் பயணிப்பதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் திருமாவுக்கு கிடையாது. திருச்சி கிழக்கில் போய் நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு விஜய் அவர்கள் சென்று போய் பேசும் பொழுது முழுக்க திமுகவுக்கு எதிரான அட்டாக் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ரொம்ப ஓப்பனாகவே விஜய் அவர்கள் பேசுகிறார். உங்கள் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோட கண்டினியூட்டி தான் இது, எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு இன்னைக்கு விஜய் அதை சரி செய்யலைன்னு சொல்லி என் மேலே நீங்கள் பழிய தூக்கி ஈஸியாக போட்டு போயிடுறீங்கன்னு சொல்லி பேசுகிறீங்க. பதவிக்கு வந்திருக்காரு சார், ஒரு 3 மாதமாவது டைம் கொடுக்கணும். அது கொடுக்காம இவங்க ஆடி தீக்கிறாங்க திமுக எதிர்கட்சிகளும். இதில் எனக்கு பெரிய அளவில் விஜய் மீது விமர்சனம் இல்லை. ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு, கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும். 6 மாதம் இல்லை ஹனிமூன் பீரியடுவாங்க, சரி வேணாம் 3 மாதமாவது கொடுங்க.
நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், 3 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 30 செகண்டுக்கு ஒரு ட்வீட் போடுவோம்னா பதில் இப்படி தான் வரும். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. இவர்களுக்கு அந்த பெருந்தன்மை இல்லை. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுகவுக்கு இல்லை. பிரச்சனையே அதுதான். தினம் தினம் விஜயோட மோதிக்கிட்டு இருக்கிறது, யாரையா விட்டு ஸ்டேட்மெண்ட் விடுறதெல்லாம் தோல்வி தந்த ஏமாற்றத்திலிருந்து அவர்களால் இன்னமும் மீள முடியவில்லை. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுகவுக்கு இல்லை. அதனுடைய விளைவு தான் தினம் மந்திரிகளோ முன்னாள் எம்எல்ஏக்களோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதெல்லாம். இது இன்னமும் திமுகவுக்கு எதிரான மனநிலையை தான் மக்களிடம் வளர்க்கும். திரும்ப திரும்ப திமுக தோற்கும் இப்படியே செயல்பட்டு கொண்டிருந்தார். திருச்சி கிழக்கில் விஜய் அவர்களுடைய ஜோசப் கல்லூரியில் உள்ள அந்த பேச்சு வந்து எந்த இடத்துலையுமே மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே பேசவே இல்லை. அவர் பேசிய நிமிடங்கள் எல்லாமே திமுக 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 இது மட்டும்தான் அதிக அளவில் அந்த இடத்துல ஒழிச்சிருக்குது அப்படிங்கிறதான் எல்லா கட்சியினுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது. ஏன் அடுத்த கட்ட திட்டங்களோ அடுத்த கட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை பற்றிலாம் விஜய் வந்து அவர்கள் ஏன் பேசலை அப்படிங்கிறது. ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர் கல்யாண வீட்டில் என்ன சொன்னார், அவர் இங்கே என்ன பேசினார், அரை மணி நேரத்துக்கு கூடவே அறிக்கை கொடுத்தார், எக்ஸ்தலத்தில் என்ன பதிவு பண்ணாங்க, இது மட்டும்தான் அவருடைய ஸ்பீச்சில் மெயினாக இருந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி பாருங்க? அது அரசியல் கட்சி கூட்டங்க, தாவேக்காவோட கூட்டம், மாநில அரசோட கூட்டம் கிடையாது. அங்கே வந்து அவர் தாவேக்கா தலைவராக தான் பேசுகிறார். அஃப்கோர்ஸ் தாவேக்கா தலைவர் தான் முதலமைச்சர். அந்த இழை பிரிக்கக்கூடிய இழை என்பது மெல்லியதொரு இழை. அவர் இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கலாம். எனக்கு அதில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தில் எனக்கு ஓரளவு உடன்பாடு இருக்குது. திமுக விமர்சனம் பண்ணுறது ஓகே, கண்டிப்பாக விமர்சனம் பண்ணணும். பிரதான எதிரி திமுக என்பதை மறுபடியும் பிரகடனப்படுத்தணும், அதுவும் சரி. பட் ஒரு முதலமைச்சராகவும் இருப்பதால் தன்னுடைய அரசின் வருங்கால செயல் திட்டங்கள் குறித்து ஒரு 5 நிமிடங்கள் பேசியிருக்கலாம். நாங்கள் இதை செய்ய போகிறோம், நாங்கள் எல்லாத்தையும் தயார் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த மாதம் பட்ஜெட் போடப்படும் அல்லது அடுத்த மாதம் போடப்படும், அதில் வந்து முறையான அறிவிப்புகள் வெளியில் வரும் என்று ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி இன்னும் கொஞ்சம் முதிர்ந்த அரசியல் தலைவராக பேசியிருக்கலாம். அவர் புதியதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார், ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்கார். ஆகவே கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். இந்த குற்றச்சாட்டு நியாயமானது தான். பட் ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் வந்திருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. மேபி அடுத்த கூட்டங்களில் அவர் தன்னை மேலும் மெருகேற்றிக் கொள்ளுவார் என்று நம்புவோமாக. திருச்சி கிழக்குல தான் ஒரு வேட்பாளர் நான் நிச்சயமாக எடுப்பேன், உங்களில் ஒருத்தர் தான் எடுப்பேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய விஐபி கடைகளில் யாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டப்போல உங்களிலேருந்து ஒருத்தர் தான் கேண்டிடேட்டாக வருவார். எத்தனை இடைத்தேர்தல்கள் வந்தாலும் எத்தனை இடங்கள்ல வந்து தாவேக்கா கண்ணை மூடிட்டு ஈஸியாக ஜெயிச்சிரும், ஒரு அலையில நாங்கள் அடிச்சுட்டு போயிடுவோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதை உள்ளூரால் தான் கொண்டு வந்து நிறுத்த போகிறாருன்றதை அது சொல்கிறார். ஏன்னா யாரையோ பேரெல்லாம் அடிப்படுது, அப்படிலாம் எதுவும் கிடையாது, உள்ளூர் நபர் தான் வருவார் என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்புறம் இடைத்தேர்தல்களில் திமுக அண்ணா திமுக பணபலத்தை பயன்படுத்தி ஜெயிச்சதுன்னா இந்த பருப்பு இங்கே வேகாதுன்றதையும் அவர் சொல்லியிருக்கார். ஸோ தெளிவுபடுத்தி இருக்கிறார். திருச்சி கிழக்கை சார்ந்த ஒரு உள்ளூர் மண்ணின் மைந்தர், ஆணோ பெண்ணோ, மண்ணின் மைந்தரோ அல்லது மண்ணின் மகளோ அங்கே வேட்பாளராக வரப்போகிறார்கள் என்பது தெளிவாகவே நமக்கு தெரிகிறது. அது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது எம்ஜிஆருக்கு 77ல் நீங்கள் போடாத ஓட்டை 2026ல் எனக்கு நீங்கள் போட்டுட்டீங்க, அந்த ஓட் பேங்க் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே போட்டிருந்தா அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பேன், அந்த இடம் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது ஒரு வருத்தம் இருக்குது, தனி மெஜாரிட்டிக்கு 10 சீட்டு குறைஞ்சிடுச்சேன்னு. எனவே நடக்கிறதுலாம் நல்லதுக்கு தான். இயற்கையின் அருளின் படி பார்த்தீங்கன்னா ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறதுக்காக இதை செஞ்சுருக்காங்க. இதுவே ஒரு பெரிய சாதனை தான். 2 திமிங்கலங்களை, 2 ஜாம்பவான்களை, 60 ஆண்டுகள் தமிழக அரசியலை கலக்கிய 2 ஜாம்பவான்களை கூட்டணி ஏதுமின்றி புதியதாக வந்த ஒருவர் தன்னந்தனியனாக வீழ்த்தியிருக்கிறார் என்பது மிகப்பெரிய சாதனை. அவர் வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி அடைவாரா என்பதை பொறுத்திருந்தான் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் இந்தியாவில் எந்த சிஎம்மும் பேசாத அளவுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து அந்த சினிமா தோனியில் விஜய் அவர்கள் பேசிய விஷயங்களும், எங்கள் அண்ணன் விஜயகாந்த் ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லாமல் அவர் அதை மியூட் பண்ணதும், வர ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்களை சொல்லியும் அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாமே சோசியல் மீடியாலையும் ட்ரெண்டில் இருக்கு. எதிர்க்கட்சிகளால் அதிகம் விமர்சிக்கப்படுற விஷயம். அதுதான் இந்த குறைகள் இருக்குதுங்க. அது வரும் நாட்களில் அவர் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு, புதியவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். அதை தான் நான் சொன்ன ஆரம்பத்தில். சிலவற்றை அவர் தவிர்த்திருக்கலாம்னு. வரும் நாட்களில் அவர் அதை தவிர்ப்பார், இன்னும் மெச்சூர்டாக பக்குவமான அரசியல்வாதியாக பேசுவார் என்று நாம் நம்பலாம். சென்சி பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அங்கே வந்திருந்தவங்கலாம் எப்படிங்கிறத நம்மளே கண்கூட பார்க்க முடியுது. திமுகவில் எனக்கு வாக்களித்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேஸ் பண்ணிட்டீங்க, அதவே நீங்களும் செய்ய நினைக்கிறீங்க, ஆனால் அங்கே நடக்கிறது வேற மாதிரி இருக்குது. 100% அது கரெக்டுங்க. பூனையை பார்த்து ஏதோ சூடு, புளியை பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட கதை தான் திமுக நடத்தின கேலி கூத்து. ஜென்சின்றது இயல்பாக வரணும். அங்கே வந்து அவன் நான் கொத்தடிமையாக இருப்பேன்றான், ஊப்பின்றான், 200 ரூபாய் ஊப்பி தான்றான். இது ஜென்சியோட லாங்குவேஜ் இல்லை. ஜென்சியை திமுக வந்து வளைக்க பார்க்கல, மேனிப்புலேட் பண்ண பார்க்குது, வேலைக்கே ஆகாது. ஜென்சியையும் திமுக கெடுக்குது, அவங்க கெட்டு போக மாட்டார்கள். இது விஜயை பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்க, சுயமாக யோசிக்க முடியல. காப்பி அடிப்பது என்றைக்குமே வேலைக்கு ஆகாது.
எதையாவது பார்த்து அப்படியே செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அது தோல்வியில் தான் முடியும். திமுகவின் ஜென்சியை வளைக்கக்கூடிய, மேனிப்புலேட் பண்ணக்கூடிய அந்த முயற்சி படுதோல்வியில் முடியும். அது மக்கள் அதை பார்த்து சிரிக்கிறார்கள் என்று. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நன்றி. பல்வேறு கேள்வி பதில் நன்றி.